அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தற்போது வரை வாயில் ரத்தம் வடியும் அதிசய நந்தி கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பொதுவாக எல்லா பரம்பொருள் சிவன் கோவில்களிலும் நந்தி இருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் சிவகங்கை இளங்குடி கிராமத்தில் உள்ள பரம்பொருள் சிவன் கோவிலில் சற்றே வித்தியாசமான சிறப்பு வாய்ந்த ஒரு அதிசய நந்தி சிலை உள்ளது. ஆம், அப்படி என்ன சிறப்பு என்றால், பல நூறு ஆண்டுகளாக நந்தியின் வாயிலிருந்து வித்தியாசமான ரத்தம் போன்றவை வழிந்தபடியே உள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் ஆலங்குடியில் இருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் உள்ளது இந்த கோவில். இளங்குடி என்ற கிராமம் பல ஆண்டு காலத்திற்கு முன்பாக இந்த கிராமத்தில் உள்ள ஒரு சிவன் கோவிலில் வெளிப்புறம் அமைக்கப்பட்ட நந்தி சிலையின் வாய்ப்பகுதியில் இருந்து ரத்தம் எப்பொழுதுமே சுரந்து கொண்டே இருக்கிறது. இந்த திரவம் பார்ப்பதற்கு எண்ணெய் போன்று வளவளப்பாகவும் இருக்கிறது. இது அச்சால் ரத்தம் போலவே இருக்கிறது. நறுமண எண்ணெய் போன்றே உள்ளது. தொடர்ந்து வழிந்து கொண்டே இருக்கும் இந்த ரத்தம் சிலைக்கு அணிவிக்கப்பட்ட பட்டு ஆடையும் நனைந்தபடியே உள்ளது. பக்தர்கள் இதை பிரசாதமாக நெற்றியில் இட்டுக் கொள்கின்றனர். இந்த நந்தி சிலையை ஆராய்ச்சி செய்த அறிஞர்கள் இது எப்படி சாத்தியம் என அதிர்ச்சி அடைந்தனர். இது ஆன்மீக சக்தி வாய்ந்த தலமாகவும் இருக்கிறது. அந்த நந்தி சிலையை அந்த இடத்தில் இருந்து ஒரு அடி நகர்த்தி வைத்தும் ரத்தம் அடிந்தபடியே தான் இருந்தது. இதை பார்த்து வியந்து போன அந்த ஊர் மக்கள் சிலையின் அந்த சுரப்பையை தங்கள் கால கடிகாரமாக நம்பி விவசாயம் செய்வதாக கூறுகிறார்கள். சிலையில் அந்த இரத்தம் அதிகமாக சுரந்தால் விவசாயம் செழிப்பாக இருக்கும் என நம்புகிறார்கள். அங்கு எத்தனையோ கற்சிலைகள் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நந்தி சிலையில் இருந்து மட்டும் எப்படி அந்த இரத்தம் வழிகிறது என்பதை இதுவரை யாராலுமே கண்டறிய முடியவில்லை. அந்த சிவபெருமானுடைய சக்தியில் மாபெரும் சக்தியாகவே இது திறக்கிறது. முக்கியமாக அந்த நந்தி சிலையானது தற்போது வரை அந்த இரத்தமானது வழிந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக சிவன் கோவில்களில் சிலை இருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இளங்குடி கிராமத்தில் இந்த சிவன் கோவில் உள்ள சிலையின் வாயிலிருந்து சிவப்பு நிறத்தில் ரத்தம் போன்ற திரவம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வழிந்து கொண்டிருக்கும் அதிசயம் நிகழ்கிறது. அது எப்படி ஒரு கற்சிலையில் ரத்தம் வடிகிறது எனதான் அன்புடன் பார்க்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் இளங்குடி கிராமத்தில் இது உள்ளது. இது பார்ப்பதற்கு எண்ணெய் போன்றவும் இருக்கிறது. இந்த கோவில் எண்ணற்ற சிலைகள் இருந்தாலும் இந்த நந்தி சிலையில் ஏன் இப்படி நடக்கிறது என விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் அவர்களாலும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த நந்தி சிலையை ஒரு அடி தள்ளி வைத்து அதிலிருந்து திரவம் வருவதும் குறைபாடு இல்லவே இல்லை. இந்த நந்தி பெருமான் சிலையின் வாயில் திரவம் அதிகமாக சுரந்தால் அந்த வருடம் விவசாயம் நன்றாக செழிப்பாக இருக்கும் என சொல்கிறார்கள். இந்த சிலை பார்ப்பதற்கு மிகவும் பழமை வாய்ந்தவையாக உள்ளது. இந்த நந்தி சிலையில் உள்ள சிவன் கோவில் ஊருக்கு வெளியே அமைந்துள்ளது. அதாவது இந்த நந்தி சிலையில் உள்ள சிவன் கோவில் ஊருக்கு வெளியே அமைந்துள்ளது. அந்த காலத்தில் சிற்றரசர்கள் ஒற்றையரசர்கள் தங்குவதற்கு வசதியாக இக்கோவில் ஊரை விட்டு வெளியே தள்ளி அமைக்கப்பட்டிருக்கலாம் என கூறுகிறார்கள். இந்த கோவிலில் வேல் வாள் போன்ற ஆயுதங்களை கூர்மைப்படுத்துவதற்கான சாணை பிடிக்கும் கல் ஒன்று உள்ளது. அதில் பல ஆயுதங்கள் கூர்மைப்படுத்தப்பட்ட தடயங்கள் உள்ளன. எனவே இப்பகுதியில் போர் நடைபெற்றிருக்கலாம் எனவும் நம்பப்படுகிறது. இத்தகைய தனித்துவம் வாய்ந்த கோவிலை ஒரு முறை சென்று தரிசித்துட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது. குறிப்பாக 7000 வருடங்களாக தொடர்ந்து நந்தியின் வாயில் இருந்து வழியும் இந்த ரத்தம் என்று சிப்பாகி வருகிறது. முக்கியமாக 7000 வருடங்களாக தொடர்ந்து நந்தியின் வாயிலிருந்து வழியும் இது அறிவியலை மிஞ்சும் ஆன்மீகம். நம் முன்னோர்கள் கட்டப்பட்டுள்ள பெரும்பாலான கோவில்கள் நம் அளவிற்கு புலப்படாத ஏதோ ஒரு ஆச்சரியம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எந்த வகையில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு கோவிலில் ஆராய்ச்சியாளர் விரும்பும் வகையில் விசித்திரமான ஒரு நந்தி சிலை உள்ளது. அங்கே சிறப்பு மிக்க நீர் வழிகிறது. அதுபோலத்தான் இந்த கோவிலிலும் இவ்வாறு இரத்தம் வடியும் சிறப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த கோவிலில் இந்த இரத்தம் வடியும் காட்சியை அந்த ஊர் மக்கள் அதிகமாக இரத்தம் வடிந்தால் அந்த நாட்களில் விவசாயம் அமோக விளைச்சல் பெறும் என்றும் நம்பப்படுகிறது.
குறைவாக இரத்தம் வடிந்தால் அப்போது விவசாயம் சற்று மந்தமான முறையில் இருக்கும் என நம்பப்படுகிறது. எனவே வாய்ப்பு கிடைத்தால் பிரதோஷ வேளையிலும் ஆருத்ரா தரிசனம் நாட்களிலும் மற்றும் சிவபெருமானுக்கு உகந்த நாட்களிலும் ஏதேனும் ஒரு நாட்களில் கண்டிப்பாக சிவபெருமானின் விரத நாட்கள் ஏதேனும் ஒரு நாட்களை தேர்ந்தெடுத்து கட்டாயம் இந்த மாதிரியான அதிசய கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.